போகிறார். உன் தரித்திரங்களை தேவன் நிச்சயமாய் மாற்ற போகிறார். என் அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இருக்கிற தரித்திரங்களை இன்றோடு கர்த்தர் அடியோடு நீக்கி போடுகிறார். தரித்திரம் என்ற சொல்லுக்கு இனி உன் வாழ்க்கையில இடமில்லை. கவலை என்ற சொல்லுக்கு உன் வாழ்க்கையில இடமில்லை. பாடுகள் என்ற சொல்லுக்கு உங்கள் வாழ்க்கையில இடமில்லை. கண்ணீர் என்ற சொல்லுக்கு உங்கள் வாழ்க்கையில இடமில்லை. டாடா காட்டுங்க, பாய் பாய் காட்டுங்க. கர்த்தர் உன்னோடு கூட சொல்லுகிறார், என்னுடைய கை குறுகி இருக்கிறதோ, உனக்கு அற்புதம் செய்யக்கூடாதபடிக்கு என் கை குறுகி இருக்கிறதோ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மோசே கேட்டான், ஆண்டவரே என் கூட இருக்கிற புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர், இவர்களுக்கு எப்படி ஆண்டவரே இறைச்சி கொடுக்க முடியும்? சமுத்திரத்தின் மச்சங்களை கொண்டு வந்தாலும், ஆடு மாடுகளை அடித்தாலும் இவர்களுக்கு போதாதே. எப்படி? கர்த்தர் மோசையை நோக்கி சொன்னார், கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, அற்புதம் நடக்கும், நின்று பார் என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என்ன நடந்தது? 31ஆம் வசனம் என்னாகமம் 11:31 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்தில் இருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரமாய் விழுந்து கிடந்தது. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியும். வசனம் சொல்லுகிறது, 6 லட்சம் புருஷர்கள் எங்கிருந்து ஆடு மாடு அடிச்சாலும் அவங்களுக்கு கொடுக்க முடியாது, அவ்வளவு பெரிய பிரச்சனை. ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு 6 லட்சம் புருஷர்களுங்க, ஸ்திரீகள் பிள்ளைகள் தவிர எத்தனையோ லட்சம் மக்களை கர்த்தர் என்ன செய்தார்? கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. கர்த்தரால அற்புதம் செய்ய முடியும். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க கேட்ட, நினைத்த, ஜெபித்த காரியங்கள் இன்னும் உங்க ஜெபத்துக்கு அற்புதம் நடக்கவில்லையா? கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது என்னிடத்திலிருந்து என்னுடைய கரம் உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறது. உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்காதவைகளை கர்த்தர் இந்த நாளிலே அற்புதங்களை செய்ய போகிறார். இத்தனை ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்காம இருக்கலாம். கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு கரம் இறங்கி வருகிறது. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு உதவி வருகிறது. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. கர்த்தரிடத்திலிருந்து நன்மை வருகிறது. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ஜெயம் வருகிறது. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு கிருபை வருகிறது. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வெற்றி வருகிறது. உங்கள் வாழ்க்கையிலே தேவன் நன்மையானவைகளை கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய கரம் குறுகி இருக்கிறதோ, தேவனால் அற்புதம் செய்கிற கரம், தேவனால அற்புதம் செய்யக்கூடிய கரம் இன்று கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறார். இத்தனை ஜனங்களை கர்த்தர் போஷிக்க முடியும் என்று சொன்னால் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள், அது உங்கள் மூக்கால் புறப்பட்டு உங்களுக்கு தேவிட்டு போக மட்டும் புசிப்பீர்கள். 1 மாதம் இறைச்சியை கர்த்தர் கொடுத்தார். அதை இன்னும் வாசித்தா நிறைய போகலாம். 1 மாதம் அளவும் அவர்கள் இறைச்சியை புசித்தார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில உங்களுடைய தரித்திரங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். பாருங்க, நீங்க சாப்பாட்டுக்காக இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருக்கிற உங்க வாழ்க்கையில இனி நீங்க அநேகருக்கு சாப்பாடு கொடுக்க போறீங்க. அநேகருக்கு நீங்க கொடுத்து தாங்க போறீங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இவ்வளவு நாள் தரித்திரத்தோடு இருந்த உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாய் மாற்றி நீங்கள் அநேகருக்கு கொடுக்க போகிறீர்கள். நீங்கள் அநேகருக்கு கொடுக்க போகிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 23:1 கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் நம்மை மேய்க்கக்கூடியவராக, அவர் நமக்கு வேண்டியவைகளை கொடுத்து தாழ்ச்சி இல்லாமல், அதாவது நமக்கு ஒரு வெறுமை இல்லாமல், நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவு இல்லாமல் நம்மை நித்தமும் நடத்தக்கூடிய தேவன், நித்தமும் நடத்தக்கூடிய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நித்தமும் உன்னை நான் நடத்துவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். என்னத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு வேண்டியவைகளை நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே உங்கள் கவலைகளை எடுத்து போட்டு உங்களுக்கு ஒரு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்கள் இருதயத்திலே அவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். இன்று சமாதானத்தின் ஆவி
உங்களை ஆளுகை செய்ய போகிறது. தரித்திரம் அல்ல, செழிப்பின் அபிஷேகம், செழிப்பின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில கடந்து வரப்போகிறது. உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எடுத்து வாசிப்பு என்று சொன்னால் ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை நினமுள்ளதாய் மாற்றுவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீருற்றாய் நீ இருப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை இன்று நித்தமும் நடத்த போகிறார். இன்னைக்கிலிருந்து அவர் உங்க கையை பிடிச்சிட்டாருங்க, உங்களை நடத்ததான் போகிறார். இன்னைக்கிலிருந்து கர்த்தர் உங்க கரங்களை பிடித்து விட்டார், இனி உங்களை நடத்த போகிறார். நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குகிற தேவன். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றாயிருப்பாய். நீரூற்று ஒரு நாளும் வற்றவே செய்யாது. குளங்கள் வற்றலாம், ஏரிகள் வற்றலாம், ஆறுகள் வற்றி போகலாம், கிணறுகள் வெட்டி போகலாம், ஆனால் நீரூற்று ஒரு நாளும் வற்றவே வற்றாது. அது பொங்கி 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 தண்ணியை கொடுத்து கொண்டே இருக்கும். அதுதான் அதனுடைய தன்மையா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இனி நீ வற்றவே மாட்ட, நீ வற்றவே மாட்ட. நீ அநேகருக்கு நீ தண்ணியை கொடுக்க போற, அநேகரை நீ ஆசீர்வதிக்க போகிற, அநேகருக்கு நீ கொடுக்க போகிற, அநேகரை நீ போஷிக்க போகிற, அநேகருக்கு நீ கொடுக்கிற மகளாக, கொடுக்கிற மகனாக உன் வாழ்க்கை இன்று கர்த்தர் ஆசீர்வாதமாக நீரூற்றாக மாற்றி இருக்கிறார். நீரூற்றாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. சந்தாலாரபா. தேவன் உங்கள் வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றி இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, உன்னை நீரூற்றாய் நான் மாற்றி இருக்கிறேன், உன்னை நித்தமும் உன்னை நான் நடத்துவேன். இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில கர்த்தரே கூட இருந்து உங்களை அவரே மேய்ப்பராய் இருந்து உங்கள் வாழ்க்கையை அவர் மேய்க்க போகிறார். அவரே உங்கள் வாழ்க்கையில இருந்து உங்களை சுகமாய் நடத்த போகிறார். உங்கள் குறைகள், உங்கள் கஷ்டங்கள், உங்கள் பாடுகள், உங்கள் வேதனைகள், உங்கள் கண்ணீர்கள், உங்கள் குழப்பத்திற்கு இந்த ஆண்டு கர்த்தர் முடிவு கொடுத்து அதுக்கு பாய் பாய் சொல்லுங்க, டாடா சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறார். அருமையான கர்த்தருடைய தேவஜனமே, வேதம் சொல்லுகிறது, 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்தில் நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னால், கீலேயாத்தின் குடிகளில் திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படி அன்று இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் நீ இவ்விடம் விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒழிந்து கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய தேவஜனமே, கவலைப்படாதீங்க, சாப்பாட்டுக்காக கவலைப்படாதீங்க. என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை ட்ரெஸ் பண்ணுவோம், எப்படி வாழ்வோம், எப்படி வீடு கட்டுவோம், கவலைப்படாதீங்க. உங்களை ஆசீர்வதிக்க தான் தேவன் விரும்புகிறார். என்னாகமம் 24 அதிகாரம் 1 வசனத்தில் பார்ப்பீங்க சொன்னால், இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், பஞ்சம், தேசத்திலே பஞ்சம், எங்க பார்த்தாலும் தண்ணியே கிடையாது, பனி பெய்யல. ஆனால் தன்னுடைய தாசனாகி எலியாவுக்கு மாத்திரம், நீ கேரித் ஆற்றண்டையில நீ இரு, உன்னை போஷிக்க காகங்களுக்கு நான் கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. தேசத்துல மழை இல்லாம இருக்கலாம், பனி இல்லாம இருக்கலாம், சாப்பாடு இல்லாம இருக்கலாம், பஞ்சமா இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்களை போஷிப்பதற்கு தேவன் காகங்களுக்கு கட்டளையிடுவார். அநேக நேரத்தில் எங்களுடைய ஊழியத்திலும் அப்படிதான். நீங்க நினைக்கலாம், டிவியில பேசிட்டு இருக்கிறார், நிறைய பணம் வச்சிருப்பாருன்னு சொல்லி. இல்ல, விசுவாசத்தோடு கூட நாங்கள் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய தேவஜனமே, கர்த்தர் நடத்துவார் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த ஊழியத்தை தேவன் எங்கள் கரங்களிலே கொடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் யாரிடத்திலும் பணம் கொடுங்கன்னு நாங்கள் கேட்கல. கர்த்தர் யாருடைய உள்ளத்தில் ஏவுகிறார்களோ அவர்கள் எங்களை அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்கும்படி கர்த்தர் எழும்புகிறார். அருமையான தேவஜனமே, இந்த எலியா தேவ சமூகத்திலே அவன் இருந்தான். அங்க இரு, உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொன்னார். பாத்தீங்கன்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, அந்த காகங்கள் ஏலியாவை போஷித்தது. காகங்களினாலே எலியா போஷிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய சிந்தைக்கு எட்டாத காரியமா இருக்குது. ஒரு மனுஷனை போஷிக்க, ஒரு மனுஷனை அனுப்பி போஷிக்க வைக்கலாம், ஆனால் காகங்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அது காலையிலும் மாலையிலும் இறைச்சியையும் அப்பத்தையும் கொண்டு வந்து ஏலியாவை போஷித்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எந்த காலத்திலும் பஞ்சமே கிடையாது.
எந்த காலத்திலும் ஆசீர்வாத குறைவு இல்லாமல் போகாது. எப்பொழுதும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். எந்த பஞ்சமா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தரை யாரெல்லாம் முதலாவது தேடுகிறார்களோ, இந்த ஆண்டு நீங்கள் முதலாவது தேவனை தேடுங்கள். கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் போஷிக்க வல்லமை உள்ளவர். எலியா காகங்களாலே போஷிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 17:9 நான் வாசிக்கிறேன். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். அதே எலியாவுக்கு கர்த்தர் சொல்றாரு, காகங்களாலையும் போஷித்தார், விதவை மூலமாக உன்னை நான் போஷிப்பேன். சாரிபாத் என்ற அந்த ஊருக்கு போ, அங்கே உன்னை போஷிக்க நான் ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். கர்த்தருடைய சத்தத்துக்கு உடனே அவன் கீழ்ப்படிந்து போனான். ஆனால் அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. அந்த சாரிபாத் விதவை ஒலிமுக வாசலிலே வந்து 2 வெறுகுகளை பொறுக்கிக் கொண்டிருக்கிறாள். எலியா அவளை பார்த்து கொஞ்சம் தண்ணீர் கொடு என்று சொல்லுகிறான். தண்ணீர் எடுக்க போகும்போது எலியா கூப்பிட்டு ஒரு அடையையும் எனக்கு செய்து கொண்டு வான்னு சொல்லுகிறான். அந்த அம்மா சொல்றாங்க, என்கிட்ட கலசத்திலே கொஞ்சம் எண்ணெய், மாவு பாத்திரத்திலே ஒரு கைப்பிடி மாவு தான் இருக்குது. இதை நாங்கள் சாப்பிட்டு நானும் என் பிள்ளையாண்டானும் செத்துடலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எலியா சொல்றான் 13வது வசனத்துல, அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்திலே கொண்டு வா, பின்பு உனக்கு உன் குமாரருக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையிலே மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்திலே எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, அந்த அம்மா விதவை போய் செய்து ஏலியா சொன்னது போலவே, ஏலியா கட்டளையிட்டது போலவே அவள் செய்து முதல் அடையை, சிறிய அடையருக்கு கொண்டு வான்னு சொல்றா எலியா. உடனே அவ போய் சின்ன அடையை சுட்டி கொண்டு வந்து எலியா கிட்ட கொடுக்கிறார். எலியா அதை சாப்பிட்டு அந்த விதவையை கர்த்தரால் ஆசீர்வதிக்கிறார். அருமையான கர்த்தருடைய தேவஜனமே, தேவன் உங்களுக்கு இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இருக்கிற தரித்திரங்கள் இந்த ஆண்டவரை நாளிலே எல்லாத்தையும் எடுத்து போடுவீராக சுவாமி. வாழ்க்கையில இருக்கிற வேதனைகள், துன்பங்கள், கடன் பிரச்சனைகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஐயோ நான் வாழ்வதை காட்டிலும் நான் சாவதே மேல் என்று சொல்லி நினைக்கிற ஆண்டவரே, இந்த அன்பு சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்யும். உங்களுடைய கரம் இறங்குகிறதையா, அநேகரை தூக்கி விடுகிறதை நான் பார்க்கிறேன். வாழ்க்கையில தேவன் உங்களை தூக்கி விடுகிற கரம் இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். ஓரா சந்தலா ரெபேகனா ஓரேபா கபுனி சந்தலா பெகபரபலபா. தேவன் உங்கள் வாழ்க்கையை தூக்குகிறார், உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப போகிறார். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே பஞ்சங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் இனி எல்லாம் துடைக்கப்பட்டு ஆண்டவரை நன்மையினால் நிரப்பும், செழிப்பினால் நிரப்பும், ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்துவீராக. ஆண்டவரே, தொடர்ந்து இவளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பார்ந்த கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, எங்களுடைய திருச்சபையிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8:30 மணிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் ஆராதித்துக் கொண்டு வருகிறோம். ஒருவேளை நீங்கள் எந்த திருச்சபைக்கு செல்லாதவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொண்டு தேவனுடைய மகிமையான ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் அனைவரையும் திருச்சபையின் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். God bless you. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் கேட்ட இந்த தேவ செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மற்றும் உள்ள ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எந்த நேரத்திலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் போதகரை நேரில் சந்திக்க விரும்பினால் திரையில் காண்கிறதான இந்த தொலைபேசி எண்களோடு எங்களோடு தொடர்பு கொண்டு போதகரை அணுகலாம். தேவன் உங்கள் வாழ்க்கையில மிகுந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருந்தால் நீங்கள் உங்கள் தொலைபேசி மூலமாகவோ அல்லது கடிதங்கள் மூலமாகவோ எங்களுக்கு இந்த காரியங்களை தெரியப்படுத்துங்கள். பாஸ்டர் கே ஜான்சன், நம்பர் 33/7, சிவானந்தம் தெரு, வித்யா தியேட்டர் அருகில், மேற்கு தாம்பரம், சென்னை 600045. எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்
9790731511 மற்றும் 9884150078.